ஜாமீன் உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் உத்தரவாதங்களை நீதிபதி கார்த்திகேயன் ஏற்றுள்ளார். அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ஆட்சேபம் தெரிவிக்காத பட்சத்தில் தற்போது உத்தரவாதமானது ஏற்கப்பட்டுள்ளது. ஜாமீன் உத்தரவாதங்களை ஏற்றுக்கொள்வதில் ஆட்சேபனை இல்லை என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியை வரவேற்பதற்காக புழல் சிறைக்கு வெளியில் அவருடைய ஆதரவாளர்கள் திரண்டுள்ளனர். செந்தில் பாலாஜி வரவேற்பதற்காக புழல் சிறை முன்பு திமுகவினர் ஆவலுடன் காத்திருக்கும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் உத்தரவாதமானது அளிக்கப்பட்டுள்ளதால் தற்போது புழல் சிறைக்கு வெளியில் அவருடைய ஆதரவாளர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டியிருக்கின்றனர். செந்தில் பாலாஜிக்கான ஜாமீன் உத்தரவாதங்கள் ஏற்கப்பட்டதால் திமுகவினர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். 25 லட்சம் ஜாமீன் தொகையுடன் உத்தரவாதங்களை நீதிமன்ற நீதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளார். தொடர்ந்து நமது மூத்த செய்தியாளர் மதியழகனிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன். தற்போது பலதரப்பட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் உச்சநீதிமன்றமானது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. குறிப்பா சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில நேரில் சென்று கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதாவது குறிப்பிட்ட நேர கட்டுப்பாடு அந்த கிழமைகளை விதிக்கப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய விவரம். அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்பது திங்கள், அதாவது ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமையில ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். அது இந்த நேர கட்டுப்பாடு என்றெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த நாள் முடிவதற்கும் அவர்கள் சென்று அவர்கள் கையெழுத்திடலாம். இந்த நேரத்திற்குள் தான் கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவெல்லாம் மிக அரிதிலும் அரிதாகவே அது போன்ற நிபந்தனைகள் நேர குறிப்பிட்டு விதிக்கப்படும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை செந்தில் பாலாஜிக்கு வாரத்திற்கு 2 முறை சென்று விசாரணை அதிகாரி முன்பு கையெழுத்திட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து வழக்குகளிலுமே பொதுவாக குற்ற வழக்குகளில் கையெழுத்திடக்கூடிய நபரோ அல்லது ஒரு விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய நபருக்கு ஜாமீன் வழங்கும் பட்சத்திலோ, அதே போல தண்டனை கைதியாக தண்டனை பெற்று சிறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விடுப்பு வழங்கப்படும். 21 நாட்கள், 18 நாட்கள், 15 நாட்கள் போன்ற விடுப்புகள் வழங்கப்படும். அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் எந்த இடத்தில் வசிக்கப் போகிறார்களோ அந்த இடம் எந்த காவல் நிலைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறதோ அந்த காவல் நிலையத்திற்கு சென்று வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறை என்று கையெழுத்திட வேண்டும். அது எதற்காக என்றால் அவர்கள் எங்கும் போகவில்லை, அவர்கள் இங்குதான் இருக்கிறார்கள். அதாவது ஒரு ஜாமீன் பெற்ற நபர் இங்குதான் இருக்கிறார், அவர் எங்கும் போகவில்லை என்பதை ஒரு உறுதி செய்வது, ஒரு சட்ட ரீதியாக உறுதி செய்வது என்ற நடைமுறைதான் தவிர அந்த நடைமுறையின்படிதான் செந்தில் பாலாஜிக்கும் வாரத்திற்கு 2 முறை சென்று கையெழுத்த விட வேண்டும். அந்த நேரம் என்பது அவர் எந்த நேரத்தில் அவருக்கு அது ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறதோ அந்த நேரத்திற்கு ஏற்றவர் அவர் சென்று கையெழுத்திடலாம். அதற்கென்று தனியாக நேர எந்த கட்டுப்பாடும் கிடையாது.